இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்று நம் அன்னையாம் திருச்சபையானது ஜெபமாலை அன்னை விழாவினை சிறப்பிக்கின்றது. தூய ஜெபமாலை அன்னை என்ற பெயர் கத்தோலிக்க திருச்சபையின் பக்தி முயற்சிகளில் ஒன்றாகிய ஜெபமாலையின் தாய் என்ற அடிப்படையில் அன்னை மரியாவுக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும். ஜெபமாலை அன்னையின் திருவிழா அக்டோபர் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஆல்பிஜென்சிய பேதகம் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தில் தளர்ச்சியை உருவாக்கும் விதத்தில் தவறான கருத்துக்களை மக்களிடையே பரப்பி வந்தது. இதில் இருந்து மக்களை பாதுகாக்க உதவுமாறு புனித டோமினிக் மரியனிடம் வேண்டுதல் செய்தார். அதன் விளைவாக 1208ஆம் ஆண்டு முரே என்ற இடத்தில் தோன்றிய அவருக்கு அன்னை மரியா இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை தியானித்தவாறே மங்கள வார்த்தை ஜெபங்களை ஜெபிக்கும் ஜெபமாலை பக்தி முயற்சியை மக்களிடையே பரப்பினால் ஆல்பிஜென்சிய பேதகம் மறைந்துவிடும் என்று கூறி மறைந்தார். அதன்படி புனித டோமினிக் ஜெபமாலை பக்தியை கிறிஸ்தவர்களிடையே பரப்பியதால் மக்களிடையே பரவியிருந்த விசுவாசத்திற்கு எதிரான தவறான கருத்துக்கள் அனைத்தும் மறைந்தன. 1571 துருக்கியருக்கு எதிரான லெப்பண்டோ கடற்போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதன் நினைவாக திருத்தந்தை 5ஆம் பயஸ் வெற்றியின் அன்னை விழாவை ஏற்படுத்தினார். அந்த வெற்றி அன்னை மரியாவின் உதவியை வேண்டி வத்திக்கான் புனித பேதுரு பேராலய சதுக்கத்தில் கூடிய கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க தொடர் ஜெபமாலையின் விளைவாக கிடைத்ததாக நம்பப்படுகிறது. 1573 திருத்தந்தை 13ஆம் கிரகோரி இவ்விழாவின் பெயரை திரு ஜெபமாலையின் விழா என்று மாற்றினார். இந்த விழாவை உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அக்டோபர் 1 ஞாயிறு அன்று கொண்டாடும் வகையில் 1716ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட் இதை ரோமன் பொது நாள்காட்டியில் இணைத்தார். 1913 போர்ச்சுகலின் பாத்திமா நகரில் காட்சியளித்த அன்னை மரியா தன்னை ஜெபமாலை அன்னை என்று அறிமுகம் செய்து கொண்டார். அதே ஆண்டில் திருத்தந்தை 10ஆம் பயஸ் ஞாயிறு திருவழிபாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதத்தில் இந்த விழாவை அக்டோபர் 7ஆம் தேதிக்கு மாற்றினார். 1969 திருத்தந்தை 6ஆம் பால் இந்த விழாவின் பெயரை ஜெபமாலை அன்னை விழா என்று மாற்றினார். 2ஆம் உலகப் போர் முடிவில் 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி சின்ன பையன் என்ற அணுகுண்டை ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா நகரில் அமெரிக்கா வீசியது. அதன் விளைவாக சுமார் 1 லட்சம் மக்கள் உயிரிழந்தனர். ஆனால் அப்போது அந்நகரில் மையத்தில் குண்டு வீசப்பட்ட இடத்திற்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த விண்ணேற்பொன்னி ஆலயமும் அதனோடு இணைந்திருந்த இயேசு சபை இல்லமும் மட்டும் கதிர்வீச்சு தாக்குதலில் தப்பின. அந்த இல்லத்தில் இருந்த இயேசு சபை குருக்கள் அனைவரும் இந்த காயமும் இன்றி உயிர் பிழைத்தனர். உயிர் தப்பிய குருக்கள் பாத்திமா அன்னையின் செய்தியின்படி வாழ்ந்தால்தான் நாங்கள் உயிர் பிழைத்தோம் என்று நம்புகிறோம். தினமும் ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கம் எங்களை காப்பாற்றியிருக்கிறது என்று ஜெபமாலை அன்னைக்கு சான்று பகர்ந்தனர். ஆண்டவரது வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றம், தேவதாயின் வாழ்வு, இறப்பு, விண்ணேற்பு இவற்றை பற்றி சிந்திக்கிறோம். கப்ரியேல் அதிதூதரும் எலிசபெத் அம்மாளும் புனித கன்னிமரியாளை நோக்கி கூறிய வாழ்த்து மொழிகள் வாயால் சொல்லுகிறோம். ஜெபமாலையின் தேவ ரகசியங்களில் சில நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்கும் நாம் இயேசுவையும் அவருடைய மாதாவையும் போல் வாழ முயல வேண்டும். ஜெபமாலையானது நம்மை மரியாளுடன் ஒன்றிக்கிறது. அன்னை நமக்காக மன்றாடுவாள், மோட்சம் சேர்வோம் என்ற நம்பிக்கையும் நமக்கு அளிப்பாள். ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன் என்கிறார் புனித லூயிஸ் மோன்பட். திரு ஜெபமாலையின் இராக்கினியே, திருச்சபையையும் உலகத்தையும் காப்பாற்றும் அன்னையே, எங்களையும் காப்பாற்றும், பாதம் சேரவையும். ஆகவே இந்த நாளில் ஜெபமாலை அன்னை விழாவினை சிறப்பிக்கும் நாம் ஜெபமாலை அன்னையோடு ஒன்றிணைத்து தினமும் வீட்டில் குடும்ப ஜெபமாலை செல்வதோடு நம்மை நாம் பொழுதுபோக்காக மாற்றாமல் இயேசுவோடு ஒன்றித்து வாழ நினைக்கும் நாம் ஜெபமாலை அன்னையின் ஜெபங்களை ஜெயிப்போம். அதன் வழியாக இறைவனோடு ஒன்றிணைவோம். ஆமென்.